விஜய் அரசியலுக்கே தகுதியற்றவர், கருணாஸ் பேச்சு. பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், சீமான். பாஜகவால் தப்பிக்கிறார் விஜய், சீமான் குற்றச்சாட்டு. தாவேகாவில் அதிரடி மாற்றம், விஜய் எடுத்த திடீர் முடிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மக்கள் பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள், அரசியலுக்கே தகுதியற்றவர்கள் என்று விஜயை கருணாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜயை விட பெரிய கூட்டத்தை கையாண்டவர் விஜயகாந்த் என குறிப்பிட்ட கருணாஸ் சும்மா ஏதோ சப்பக்கட்டு கட்டக்கூடாது என்று காட்டமாக பேசினார். கரூர் துயரை அடுத்து விஜயின் செயல்பாடுகள் மீதே அதிக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கரூர் துயரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை பனையூருக்கு அழைத்துள்ள விஜய், தேர்தலின் போதும் வாக்குப்பெட்டியை பனையூரில் வைத்து அங்கு வந்து வாக்களிக்க சொல்வாரா என சீமான் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார், ஆனால் பனையூர் பஞ்சாயத்து விஜய் வீட்டில்தான், ஆலமரத்துக்கு வரமாட்டேன் என்றும் இது நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையாக உள்ளது எனவும் சீமான் விமர்சித்துள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு விஜய் தான் முதன்மை காரணம் என சீமான் தெரிவித்துள்ளார். விஜய் மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்லவில்லை எனில் அவர் மீது வழக்கு பதிவு செய்வார்கள் என்றார். மேலும் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதும் முன்ஜாமீன் மனுவை ஆனந்த் திரும்ப பெறுகிறார் என்றால் சிபிஐ அவரை காப்பாற்றுகிறது என்றே அர்த்தம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகாவில் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்களை செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். தான் செய்ய உள்ள மாற்றங்களுக்கு உடனடியாக நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெற அடுத்த வாரம் அவசர பொதுக்குழுவை கூட்டுகிறார். இது சென்னை அல்லது மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது.